ஹாய் டஜரிஸ் ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது மிஸ்ஸஸ் ராக் பார்ட் 21 தான். மேபி இந்த பார்ட்டில் இது ஃபினிஷ் ஆனாலும் ஆகலாம், இல்லாட்டி நெக்ஸ்ட் பார்ட்டில் ஆனாலும் ஆகலாம். எனக்கு ஷியூராக தெரிலடா. நான் ஜஸ்ட் ஓகே இந்த பார்ட்டில் முடிச்சிடலான்னு நினச்சி தான் நான் போன பார்ட்டில் சொன்னேன். ஐம் நாட் ஷியூர் அபவுட் தட். பார்க்கலாம், ஓகேவா? சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். அண்டு லாஸ்ட்டில் எப்படின்னு சொல்கிறேன். ஓகேண்ணா சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் வச்சுருக்கீங்கடா, பண்ணிடுங்க. ஓகேவா? கமெண்ட்ஸ் முக்கியம், அப்போ தான் ஸ்பெஷல் பார்ட்ஸே போடுவேன். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு மிஸ்ஸஸ் ராக் போடலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்கு காரணம் ரீசன் எல்லாமே கமெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, நம்ம வள பேசாமல் கொலை நிற்காமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, டைமே இல்லை. இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுச்சு. ஐயோ இன்னும் இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் போடுறேன். ஸோ அதனால் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேடா சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் தேங்கிட்ட உங்களோட சைடில் இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்துருப்பீங்க. தேங்க அப்படி உங்களை பார்த்து ஒரு மாதிரி டீயர்ஸோடு உங்ககிட்ட பேசியிருந்துருப்பான். தென் அப்போ பார்த்து கரெக்டாக டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்டிருக்கோம். தேங்க போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஜேகே தான் நின்றுட்டு இருந்திருப்பான். ஜேகேயை பார்த்து தேங்க்கு செம்ம கோவம் வருது. அதில் தான் விட்டோம், அதுலேருந்து கண்டினியூ பண்ணிடலாம். இப்போ அப்படி ப்ரெசன்ஸ் இல்லை பார்த்தா ஜேகே அப்படியே தேங்க பார்த்து முறைக்கிறான். தேங்க அப்படியே ஜேகேயை பார்த்ததுமே தோ நீங்கள் என்னடா பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ்லேயே ஒரு பஞ்ச் பண்ணுறான். நீங்கள் அதை பார்த்ததுமே தேங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போய் தேங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிறீங்க. அப்போ இங்கே ஜேகே அப்படியே ஒரு மாதிரி தடுமாறிட்டு வந்து நின்றுட்டு வாடி போகலாம். ஜேகே என்ன பேசுகிற நீ? எனக்கு புரியல. இங்கே பாரு, பிளட்டு வருது இவன் அப்போ குத்துனதில். இருந்தாலும் நான் பொறுமையாக இருக்கேன், ஏன்னா எல்லாம் உனக்காக அப்படின்றான். அப்போ இங்கே தேன் எது அவளுக்காகவா? அது ஏன் பொண்டாட்டிடா மயிறு அதோட அகைன் அடிக்க போகிறான். அப்போ நீங்கள் தடுத்துடுறீங்க. அப்போ இங்கே ஜேகே என்னடா என்ன நானும் பார்த்துட்ருக்கேன், இன்னும் உனதான் கை இருக்குன்னு நினச்சிட்ருக்கியா? உன்னை விட ஸ்ட்ராங்கான பாடி நான், பார்த்துருந்துக்கோ சரியா? ஓயன் என்னடி இவன் வந்து அப்படி 4 ஃப்ளாஷ்பேக் சொன்னதும் அதெல்லாம் நம்பிட்டு வந்துட்டியா? ஜேகே என்ன? ஜேகே வேணாம் விடு ஜேகே, நான் தேன் கூடயே இருக்கேன். என்ன தான் வந்தில, அவ்வளோ தூரம் வந்தில என் கூட, அப்புறம் என்னடி இப்போ அப்படின்னு கேட்குறான். அப்போ இங்கே தேன் பாட்டி போடின்லாம் அவளை சொல்லிட்டு இருக்கேன், வேலை வச்சுக்காத. அந்த ரைட்லாம் எனக்கு மட்டும்தான் இருக்குது சரியா? இன்னொருக்கா வாட்டி போடின்னு உன்னோட 32 பல்லும் இருக்காது அப்படின்னு வார்ன் பண்ணுறான். இங்கே நீங்கள் ஐயோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா 2 பேரும்? என்ன அப்படின்னு கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ இங்கே தேன் உங்களை பார்க்குறான். இங்கே நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே எங்கள் பாரு, அது அது நான் ஏன் அன்றைக்கி உங்க கூட வந்தேன் அப்படின்னா, எனக்கு தேங்காய் பற்றி எதுவும் தெரில, எனக்கு இப்போ தான் எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருக்கு ஜேகே. நான் தேங்க கூட இருக்கிறது தான் கரெக்டு. அண்ட் ஆல்சோ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஜேகே, எனக்கு தேங்க கூட சேர்ந்து இந்த குழந்தைய வளர்க்கணும்னு. அதுதான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் கூட. ஆனால் அது நடக்காது, அது வேறு மாதிரி போயிடுமோன்னு சொல்லி தான் இன்றைக்கி உன் கூட வந்தேன். மிச்சப்படிலாம் எனக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட கூட நான் எப்பவுமே தேங்காய் பற்றி தானே பேசுவேன். ஒயன் அவன் சொல்கிறத நீ நம்புறியா? ஜேகே தேங்க இந்த விஷயத்தில் போய் சொல்ல மாட்டான். அவனை ப்ரோக் பண்ணுவான், ஹர்ட் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான் தான். ஆனால் கேவலமாக போய் சொல்லி என்னை நம்ப வைக்கணும்னு நினைக்க மாட்டான். அதுதான் தேங் எனக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ எனக்கு தேங்க போய் சொன்ன மாதிரி தெரில. இந்த டைம் நான் தேங்க நம்பலான் இருக்கேன் ஜேகே. எனக்கு தேங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப. ஆனால் அவன் பண்ணுற விஷயம் தான் நான் பிடிக்காமல் விலகி இருந்தேன். மிச்சப்படிலாம் நான் வேணும்னுலாம் விலகி இருக்கல. புரியுதா உனக்கு? ஒயன் வேணாண்டி, உன்னை சாவச்சிருவாண்டி அவன்.
இல்லை ஜேகே, அவன் அப்போல்லாம் பண்ண மாட்டேன். அவன் சாவடிக்கிறதுனா அவன் என்னை எப்பயோ சாவடிச்சிருப்பான். எதுக்கு எதுக்கு நான் பார்க்க அவ்வளோ தூரம் வரணும்? ஆ அவனை புரிஞ்சுக்குவான். அவன் சின்ன பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது. நான் தான் சொல்லி கொடுக்கணும். ஏய் நாடி, யாரை பார்த்து சின்ன பையங்கிற? ஆ கொஞ்சம் சும்மா இருக்கியா தயாங்? உனக்கு இது மட்டும்தான் தெரியும். சின்ன பையன் சொன்னால் கோவம் மட்டும்தான் வரும் உனக்கு. வேறு என்ன தெரியும்? நீ கம்முன்னு இரு. ஜேகே, எனக்கு தயாங் சொன்ன அது உண்மையா என்னன்னு தெரில. இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் அது எனக்கு ஒரு மாதிரி தோணிகிட்டே இருக்கும். உனக்கு என் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோதான். ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டு நிற்கிறான். இங்கே தயாங் ஜேகே என்ன சொல்ல போகிறான்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். நீங்களும் அப்படி ஜேகேயோட ஃபேஸை பார்க்குறீங்க. அப்போ இங்கே ஜேகே, அதெல்லாம் இல்லடி, எதுக்கு அதெல்லாம்? ஆ ஜேகே, இல்லைன்னா நீ அந்த செகண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஏன் இவ்வளோ டைம்? என்ன நினச்சிக்குவேன்னு நினச்சியா? இங்கே பாரு ஜேகே, ப்ளீஸ், அதெல்லாம் வேணாம். ம் நான் தயாங்கானது. எனக்குன்னு ஒரு இப்போ குழந்த வரப்போகுது. நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக நான் உன்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறேனே. நான் அதனால தான் நான் அன்றைக்கி உன்னை நம்பி கூட உன் கூட வந்தேன். ப்ளீஸ் ஜேகே, உன்னோட நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் நான் நல்ல பொண்ணாக கிடைப்பா. ஏய் நிறுத்து. என்ன எல்லா பொண்ணுங்களும் சொல்கிற மாதிரி டெலாக்லாம் பேசுகிற? ஆ என்னடி என்ன ஜேகே, ஏன் அழுவுற? இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ நீ அவங்க மட்டும்தான் லவ் பண்ணுறியா? ஜேகே, என் லைஃப் லாங் என்னோட லாஸ்ட்டு ப்ரீத்தப்போ கூட தேங்காய் மட்டும்தான் நான் லவ் பண்ணுவேன். ஈவந்தோ அவன் என்னை கொலை பண்ணால் கூட நான் அவனை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். என் மனசில் வேறு யாருக்கும் இடம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்போது எங்கள் ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே பேக்வேர்டில் போகிறோம். நீங்கள் ஜேகே, இல்லடி நான் பார்த்துக்கிறேன். ஆ எனக்கு சந்தோஷம்தான். நீ அவன் கூட ஹாப்பியாக இருப்பேனா எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நான் அவன் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் ஜேகே பார்த்து என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படியே அவன் கொஞ்சம் ஏதோ புரிஞ்சுக்கிட்டான்னு நினச்சி நீங்களும் அவனை பார்த்து ரிட்டன் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேக்கும் அப்படியே அங்கேருந்து போகிறான். இங்கே நீங்கள் அப்படியே தேங்காய் பார்க்குறீங்க. தேங்காய் அப்படியே உங்களை பார்த்துட்டு என்னடி பார்க்குற? ஆ ஒன்றும் இல்லை தயம், நாங்கள் அவ்வளோ பேசினேனே. ஏய் பைத்தியகாரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே தேங்காயும் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. 2 பேரும் அவ்வளோதாங்க ஒன்று சேர்ந்த மாதிரி 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க வாசல்லையே. போன ஜேகே அப்படியே 2 பேர்த்தையும் வந்து எட்டி பார்க்குறான். நீங்கள் 2 அப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனும் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக அவனும் அங்கேருந்து போகிறான். இங்கே நீங்கள் தயாங், உனக்கு என் மேலே எந்த ஒரு கோவமும் இல்லை? ஏய் அதெல்லாம் இல்லடி, கொஞ்சம் சங்கட்டமாச்சுடி என்னை விட்டு நீ போயிட்டேன்னு. ஆனால் நான் பண்ணது தப்பு தானே? ஆ என்ன தான் இருந்தாலும் ஒன்று அப்படிலாம் பண்ணியிருக்க கூடாதுல்ல, தப்பு தானே? ஆ இல்லை அப்படின்னா நான் பண்ணதும் தப்பு தான். உன்னை புரிஞ்சிக்காம நீ ஏன் இப்படி இருக்கன்னு தெரிஞ்சுக்காம நான் எனக்கு தோணுது மட்டுமே பண்ணிட்டேன். என் பக்கமும் தப்பு இருக்குது, உன் பக்கம் மட்டும் கிடையாது. சரியா? என்ன இப்போ உன் பக்கம் தப்பு இருக்குன்னு சொல்லி சீரியஸ் கிட்ட நீ மட்டும் நல்ல பேர் வாங்க போறியா? ஹே பைத்தியகாரி அப்போல்லாம் இல்லடி. லவ் யூ பொண்டோட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட க்ளோஸாக வரான். நீங்களும் அப்படி தேங்கோட ஐஸை பார்த்துட்டு லவ் யூ டூ தேங் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட ஐஸை பார்த்துட்டு அவங்ககிட்ட க்ளோஸாக போகிறீங்க. தேங்க அப்படியே உங்கள் லிப்ஸை கேட்ச் பண்ணி அப்படியே நல்லா கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படி தேங்க கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அந்த வீட்டு என்ட்ரன்ஸில் நின்று செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது தேங்க அப்படியே கிஸ் பிரேக் பண்ணிட்டு ஏய்
இப்போ என்னடி பண்ணுறது? என்ன பண்ணுறதுண்ணா? சும்மா இருக்கிறேனைய விட கிஸ் பண்ணி மூடேற்றி விட்டா ரெடி பண்ணுறவன் நான். ஆ தயாங், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்ன பண்ண போகிற நீ என்ன? ஏய், என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. என்ன பேசாமல் அடுத்த குழந்த ஆ ஆ ஃபஸ்ட்டு இந்த குழந்தைய பெற்றெடுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த குழந்தைக்கு பார்க்கலாம். எனக்கு மொத்தம் 5 பேபி வேணும்டி. 5 பேபியா? 5 பேபிக்கெலாம் இந்த பாடி தாங்காது தயாங். ஏன்டி? ஏன் தாங்காது? எதனால்? உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு சமைச்சு எல்லாம் சாப்பிடுன்னு தானே விட்டுருக்கேன் தயாங். இப்போ அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா? எங்கடி போகணும்? தெரில, எங்கேயாவது போகலாம். ஏய், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி, எங்கே உனக்கு கூட்டிகிட்டு போகிறது? நம்ம வேணா தெரி படத்தில் அந்த சமந்தாவை விஜய் தூக்கிட்டு போவார்ல, அந்த மாதிரி பீச்சில் போய் என்னை தூக்கிட்டு வரியா? ஏய், அதுக்கெல்லாம் பேபி பம்ப் வேணும்டி. உனக்கு இருக்கா? அதையும் கூட்டிகிட்டு போடா. இங்கே பாரு, ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஏன் இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணக்கூடாது? அதாண்டி சொல்கிறேன். நம்ம ரூமுக்கு போய் அப்படியே மாறி மாறி அப்படியே ஒவ்வொருத்தட்ட நானும், ஏன் ஒருத்தட்ட நீயும் அப்படியே கடிச்சு சாப்பிட்டு, உடம்பு நானும், என் உடம்பு நீயும் அப்படியே டச் பண்ணிவிட்டு அப்படி என்ஜாய் பண்ணலாம்டி. வரியா? போகலாமாடி? அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹிப் கிட்ட கை கொண்டு வந்து உங்களை ஹோல்டு பண்ணுறோம். நீங்கள் தயாங், உன் புத்தியை காமிக்கிற பார்த்தியா? நான் என்ஜாய் பண்ணலான்னு சொன்னது வெளியே எங்கேயாவது போகலாம் தயாங். நம்ம எப்போவுமே இங்கே தான் இருக்கோம். நான் எப்போவும் உன் கூட தானே இருக்க போகிறேன். நீ எப்போ வேணாலும் என்னை வச்சு என்ஜாய் பண்ணு. இப்போ எங்கேயாவது போகலாம் தயாங். எனக்கு ஆசையாக இருக்குது தெரியுமா? எனக்கு உன் கூட அங்கே இங்கேன்னு சுற்றணும். போகலாமா? நான் சின்ன வயசில் நினைப்பேன், சின்ன வயசை விட நான் யங் ஏஜில் கூட நான் நினச்சேன், இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும், அவன் கூட நான் அங்கே இங்கெல்லாம் சுற்றணுன்னு. ஆனால் எங்கே, அதெல்லாம் நடக்கவே இல்லை. அப்போது உனக்கு இந்த மாதிரிலாம் ஆசை இருக்குதாடி? தயாங், நான் ஹியூமன், எனக்கு ஆசைலாம் இருக்காதா? உனக்கு எப்படி ஆசைலாம் எல்லாமே இருக்கும்? என் ஆசை ஃபுல்லாமே நீ மட்டும் தாண்டி. எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். அது மட்டும்தான் என் ஆசையே, எப்போவுமேடி, எப்போவுமே. அப்படியா? ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது தயாங். நெக்ஸ்ட் டைம் வேறு மாதிரி ட்ரை பண்ணுறியா? அடிங்க, என்னடி உனக்கு கிரிஞ்சா இருக்கா? கிரிஞ்சா இருக்காடி? அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட நல்லா க்ளோஸாக வரா. நீங்கள் இதுக்கு மேலே என்னை க்ளோஸாக நீ இழுத்து வச்சுக்கிட்டீன்னா வச்சுக்கோ, அவ்வளோதான், நான் மயக்கமே போட்டு விழுந்துருவேன். அவ்வளோ டைட்டாக என்னை பிடிச்சி வச்சுருக்க பாரு. உனக்கும் எனக்கும் இடையில இன்ச்சு கேப் கூட இல்லை தயாங். என்ன அப்படி பார்க்குற? அழகா இருக்கடி. இந்த அழகு இந்த சாருக்கு இப்போ தான் தெரிஞ்சா? ஆறுகட்டும்டி. சரி, உனக்கு எங்கே போகணுன்னு நினைக்கிற? நம்ம தான் பீச் போகலாமா? பீச்சுக்கா? அங்கே போய் என்னடி பண்ணுறது? அங்கே போயிட்டு சும்மா அப்படியே கடலோட வியூஸ்லாம் பார்த்துட்டு நீயும் நானும் அப்படியே கை பிடிச்சி நடந்துட்டு போகலாமா அப்படிங்கிறீங்க தேங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ வேணாம், ஈவினிங் டைம் போகலாமா? ஈவினிங் டைமா? ஏன் அது ஈவினிங் டைம்? ஈவினிங் டைம் தானே நல்லாயிருக்கும், அப்படியே நல்லா சில்லுன்னு காற்றடிக்கும். உன் கூட நான், என் கூட நீ, நல்லாயிருக்கும். நீ சாரி கட்டிட்டு வரியா ஈவினிங்? சாருக்கு இப்போ தான் என் மேலே இந்த ஆசையில் வந்தா? அதெல்லாம் எப்போவுமே இருக்கும். ஆனால் என்ன, நீ தான் சொன்னால் சீன் போடுவிய, இப்போ கூட அதானே பண்ணிகிட்ருக்க. ஆமாம், சீன் தான் போடுவேன், அதுக்கு என்ன. சரி, அப்போ ஈவினிங் வெளியே போகலாமா? கண்டிப்பாக போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கிஸ்ஸு கிடைக்குமா? ஹலோ சார், டைம் பார்த்தீங்களா? ஆஃபீஸுக்கு டைம் ஆகலையா உங்களுக்கு அப்படிங்கிறீங்க. தேங்கு இப்போ தான் ஞாபகமே வருது. ஐயோ, ஆஃபீஸ் போகணுங்கிற ஒரு விஷயமே. அவனும் டைம் பார்க்குறான், இன்னொரு 15 மினிட்ஸ் தான். தேங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, பைத்தியகாரி, உன் கூட பேசிட்டு
காலையிலேயே போடி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை விட்டுட்டு குடு குடுன்னு உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறான். நீங்கள் இந்த பையனை வச்சுட்டு சின்ன பையன்தான் என்னை விட எப்போவுமே. ஆனால் பண்ணுறதெல்லாம் பாரேன் சேட்டை பிடிச்சது. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என் லைஃப்பில் இப்போ தான் என் கஷ்டம் எல்லாம் போன மாதிரி இருக்கு. இதுதான் சந்தோஷமா? ஆனால் ஏன் என் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது? மேபி இட்ஸ் அ ஹாப்பி டியர்ஸாக இருக்குமோ? இருக்கலாம். ஐயன் தேங்காய் நினச்சாலே வைக்க வைக்கமாக வருது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக கிச்சனுக்குள்ளே போயிட்டு குக் பண்ணுறீங்க. தேங்கும் அவ்வளோதாங்க. அறக்க பறக்க பையன் கிளம்பிட்டு ஷர்ட் பட்டன் போட்டும் போடாமல், பிளேசரை பாதி மாட்டியும் மாட்டாமல், டை கட்டியும் கட்டாமல், பேண்ட்டில் அப்படியே பெல்ட்டை மாட்டிட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு தயம் எங்கே போகிற நீ? ஆஃபீஸ் தான் போறியா இல்லை வேறு எங்கேயாவது போறியா? என்னடா கோலை இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு தேங்கிட்ட போயிட்டு அவனோட ஷர்ட் பட்டன்ஸ்லாம் போட்டு விட்டுட்டு அவனோட பிளேசர்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டையெல்லாம் கட்டி விட்றீங்க. எங்கள் தயாங் ஒன்னாட்டி ரொம்ப டைம் ஆச்சு, நீ எனக்கு எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துரு, நான் அங்கே போய் சாப்பிடுக்கிறேன் சரியா? அங்கே போய் சாப்பிட்றியா? எத்தனை தான் நான் பேக் பண்ணுவேன்? இரு ஒரு 2 நிமிஷம் நானே உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு ஃபுட்லாம் எடுத்து போட்டு தேங்காய் ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. தேங்காய் அவனும் அப்படியே சாப்பிட்டுட்டு அவன் வாட்செல்லாம் எடுத்து கட்டிட்டு அப்படியே அவன் ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்துட்ருக்கான். நீங்களும் தேங்காயெல்லாம் ஊட்டியெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா ஆல்ரெடி 10 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. எங்கள் தயாங் டைம் ஆச்சு நான் ஊர்றி தயாங் சாப்பிடு இன்னும் கொஞ்சம். போதுண்டி போதும் தயாங் என் சொல்ல குடியில போதும் முடி போயிட்டு வரேன் பிடிச்சா சாயங்காலம் ரெடியாக இருந்துரு. அப்புறம் அந்த பிங்க் கலர் சாரீ கட்டு ஓகேவா? அந்த பேபி பிங்க்கு அந்த கலர் சாரீ போட்டு அப்புறம் ஒயிட் கலரில் அந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ஒரு ப்ளவுஸ் இருக்குமே அது போடுறி சூப்பராக இருப்பேன். கையிலெல்லாம் ஒரு சில்வர் கலர் பேங்கிள்ஸ் போட்டுக்கோ அண்ட் மேட்சிங்காக அந்த செயின் அந்த இயரிங்ஸ்லாம் கரெக்டாக போட்டு வரி. அதெல்லாம் நான் சொல்லி தரணும் அவசியம் இல்லை. மறக்காமல் மை போட்டுரு. அதான் உனக்கு எடுப்பாக இருக்கும். ஹிப் செயின் போடுறதுனா போடு, இல்லாட்டி நான் வந்து போட்டு வரட்டா? ஐயோ சார் நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க அக்கைன்னு வந்து உங்கள் லிப்ஸில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன் அழகு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து போகிறான். அவன் போனதும் அவ்வளோதாங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே ப்ளஷ்ஷியாக இருக்குது. இவ்வளோ கொஞ்சிட்டு போகிறானேன்னு நீங்கள் அப்படியே சோஃபாவில் போய் உட்காந்துட்டு உங்கள் ஃபேஸில் நீங்களே ஹைட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க ப்ளஷ் ஆகிறீங்க. இந்த பையன் சண்டை போட்டு ஒரு அடியாக மூஞ்சி தூக்கி வச்சிடறான். கொஞ்சணுன்னா அப்படியே நல்லா வந்து கொஞ்சிட்டு போகிறான். இப்போ தான் தேங்க கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க லவ் யூ ஸோ மச் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. எங்கள் அப்படியே தேங்க் சைடு பார்த்தா தேங்க இவ்வளோ நேரம் உங்க கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்தவன் அப்படியே காரில் ஏறும்போது ஒரு மாதிரி ரொம்ப கோல்டாக இருக்கான். பிகாஸ் தேங்கோட கேரக்டரே அப்படி தானே வெளியே. அதனால் அவன் அப்படியே கோல்டாக அப்படியே ஆஃபீஸுக்கெலாம் போயிட்டு அங்கெல்லாம் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அப்பப்போ உங்கள் தாட் தான் வருது. அவனே அறியாமல் அவன் ஃபேஸில் ஸ்மைல் ஆகுது. நீங்கள் இந்த சைடு பார்த்தா ஜாலியாக வீட்டில் வேலை செஞ்சுட்டு சாங்ஸ்லாம் போட்டு ஆடிட்டுருக்கீங்க. இங்கே தயாங்க அப்படியே உங்கள் தாட்டாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட ஃபோனில் ஓப்பன் பண்ணி கேமராஸ்லாம் வச்சுருப்பான்ல வீட்டில் அந்த ஹிடன் கேமரா அதில் ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறான். நீங்கள் டான்ஸ்லாம் ஆடிட்டு ஜாலியாக வேலை பார்த்துட்ருக்கீங்க. எத்தனை நாளாக நீங்கள் வேலை தான் பார்த்துருப்பீங்க. பட் அப்போல்லாம் சும்மா நார்மலாக கேஷுவலாக அப்படி தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனும் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்களும் இங்கே ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. தேங்காய் ஆடி அவனே அறியாமல் அவன் உங்களே பார்த்துட்டு அவனும் அங்கே ஹாப்பியாக இருக்கான். இப்படியே 2 பேர்த்துக்கும் இந்த டே அப்படி ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஈவினிங் ஆகுது. நீங்கள் நினச்ச மாதிரியே தேங்கும் வந்துடுறான். தேங்க் சொன்ன மாதிரியே நீங்கள் அவ்வளோ அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடியாக இருக்கீங்க. தேங்காய் அப்படியே உங்களை பார்த்து ஸ்டன்னிங்கில் நிற்கிறான். நீங்களும் அப்படியே தேங்காய் பார்த்து ரொம்ப ப்ளஷ்ஷாக இருக்கீங்க. தேங்காய் அப்படியே உங்களை பார்த்துட்டு கண்டிப்பாக வெளியே போகணுமாடி? ஐயோ தேயாங் கண்டிப்பாக போகணும். நீ வா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக காருக்கே போகலாம். நீங்கள் இருந்தால் என்னை சும்மா விட மாட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காரில் உட்கார வச்சுட்டு தேங்க் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க அந்த ஃப்ரண்ட் சீட்டில். தேங்காய் அப்படியே உங்களே பார்த்துட்டு வரேன். நீங்கள் தேயாங் அங்கே பார்த்து வண்டி ஓட்டுடா, என்னை பார்த்ததே இல்லையா? நான் டெய்லியும் பார்க்குறதான், இருந்தாலும் என் கண்ணுக்கு டெய்லியும் நீ அழகழகாக தெரியுறடி, அதான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே அவனோட ஒரு ஹேண்டை கொண்டு வந்து உங்கள் ஹிப்ஸெல்லாம் வச்சு தடவிட்டு இருக்கிறான். நீங்களும் எதுவுமே சொல்லாமல் அப்படி ஜாலியாக வியூஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தேன் கூட இருக்கிறவங்க மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க. அப்படியே பீச் வருது, நீங்கள் அப்படியே தேங்கூட கையை பிடிச்சிட்டு அங்கே ஜாலியாக வாக் பண்ணுறீங்க. தேங்க நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி தரான், அவனும் கூட ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறான். இப்படியே உங்கள் 2 பேர்த்தோட டேஸும் ரொம்ப ஒரு மாதிரி அழகாக ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல். உங்களுக்கு தேங்க்கு நீங்கள் உங்கள் வேர்ல்டில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான். அப்படியே இன்னொன்று குட்டியாக ஒரு குழந்த, அதுவும் உங்களோட உலகத்தில் ஒரு பாட்டாக இருந்திருக்கும். ஆஃப்டர் 10 மந்த் கழித்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பாய் பேபியும் பிறந்திருப்பான். தேங்க்கு அவ்வளோதாங்க, பையன் பேபி வேறு. ஜாலியாக 2 பேர் சேர்ந்து உங்களை வச்சு நல்லா ஃபன் பண்ணிட்டு கலாய்ச்சிட்ருப்பாங்க. தேங்கு சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவனுக்கு இப்போ வரையும் உங்கள் மேலே வச்சிருந்த அந்த லவ் கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்காது. லைக் ஒரு பர்சன் எப்படி அவங்களோட ட்ரக்ஸை ஒன்ஸ் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா டெய்லி எடுத்துக்குவாங்களோ, அதே மாதிரி தாங்க அவனோட லவ்வும். அதாவது இந்த ஸ்டோரி எப்படின்னா, தேங்க ஒரு மெஸ்லெஸ் கேரக்டர், அவனோட ட்ரக் தான் நீங்கள். ஒரு பர்சனை ஒரு ட்ரக் எவ்வளோ சேஞ்ச் பண்ணுமோ அதே மாதிரி தான் நீங்கள் தேங்க ரொம்ப சேஞ்ச் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் ரொம்ப அழகாக லீட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ எப்படியோ ஒன் டே பார்த்தா நீங்கள் என்னம்மா என்ன அழுதுட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இரு அப்பா வந்துடுவார், அப்பா வந்ததுமே உங்களை வெளியே கூட்டிகிட்டு போய் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் பையனை பார்க்குறீங்க. அவன் அவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் அந்த வாய் மட்டும் பாரு, அப்படியே தேங்க மாதிரி இருக்கு, நல்லா பாக்ஸ் வாய், அழகாக இருக்கான். என்னை மாதிரி கொஞ்சம் தேங்க மாதிரி கொஞ்சம்னு. அச்சோ என் அழகு பட்டும், என் கண்ணே பட்டும் போல் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தேங்க வந்துட்டு, நாடி குளிச்சுட்டு வரக்குள்ளே குழந்தைய போட்டு நீயே சாப்பிட்டு போல விட்டா அப்படி கொஞ்சிட்ருக்க. தேங் இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னையும் ஒன்றையும் பார்க்குற மாதிரி இருக்குது. 2 பேர்த்தையும் மிக்ஸ் பண்ணி பிறந்திருக்கான். அவனோட வாய் பாரு, அப்படியே உன் வாய் மாதிரி. சிரிக்கிறத பாரு, உன்ன மாதிரியே சிரிக்கிறான். அவன் மொத்தமாகவே என்ன மாதிரி தாண்டி இருக்கான். இல்லை என்ன மாதிரியும் இருக்கான். நீ சொல்லிக்கோடி அப்படின்னு. அவன் மொத்தமாகவே என்ன மாதிரி தான் இருக்கான். வேணா 2வது ஒரு பொண்ணு வேணால் ட்ரை பண்ணலாம், அந்த பொண்ணு வேணா உன்ன மாதிரி இருக்கட்டும், வரலாமாடி அப்படிங்கிறான். நீங்கள் அடி வாங்குவ தேயாம், போடா. வாடி ப்ளீஸ் டி, நைட் டைம் வேறு ஒரு மாதிரி இருக்கு. நைட் டைமும் உனக்கு ஒரு மாதிரி ஆகிடுமா? குழந்த பிறந்தலேருந்து ஒன்றுமே நீ பண்ணலடி, என்னை பண்ணவும் விடலடி. வாடி டாட்டியில் செல்லக்குட்டியில். தேயாம் போ, வேணாம் தேயாம், எனக்கு வேணும்டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்து போட்டு ஜாலியாக வச்சு அவங்க செஞ்சிட்ருக்குறான். நீங்களும் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பேபி சைடில் எதுவுமே தெரியாமல் அவன் பாட்டுக்கு அந்த தொட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். லைக் முழிச்சிட்டு தூங்கிட்டா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஆஃப்டர் த சீனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தா ஒரு மிட்நைட் 3 o'clock இருக்கும். நீங்கள் அப்படியே தேங்க பக்கத்தில் மூச்சு வாங்கிட்டு வந்து படுத்துருக்கீங்க. போதுமா உனக்கு? போதும்டி. ஆனால் இந்த சீனை கொஞ்சம் நல்லா தெளிவாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். தெளிவாக போடணுமா உனக்கு? அதெல்லாம் செரிஸ் பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு தெரியும் நீ எப்படிலாம் பண்ணுவேன்னு. அதெல்லாம் வேறு தெரியுமாடி? சரி விடு. அப்புறம்டி தூங்கலையா நீ? தூக்கம் வருதுடா. சரி நீ தூங்கு, எனக்கு ஒரு வேலையாக இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன். இந்நேரத்தில் உனக்கு என்ன வேலை? கென்னும் ஜிமினும் கூப்பிட்டாங்கடி, போயிட்டு வரேன் சரியா? ஜிமினி வர ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாமா, அவன் என்னை 1 o'clock கூப்பிட்டான். நான் அப்போ தான் உனக்குள்ளேயே வந்திருக்கேன். அப்பன்னு போய் கூப்பிட்டான், போவேண்ணா அதான் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தேன், முடிஞ்சு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்புறான். நீங்கள் போகணுமா? போகணுண்டி, கடுப்பேத்தா தானே, கம்முன்னு இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கே வந்து கிளம்பி போகிறான். நீங்கள் இந்த பையனை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் குழந்தைய தூக்கிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு நீங்களும் அப்படி தூங்குறீங்க. அப்படியே தேங்க் சைடு வந்து பார்த்தா ஒரு பழைய பில்டிங் இருக்குது. அங்கே கென்னும் ஜெமினும் ஒரு ஒரு லேடியை கட்டி வச்சுருக்காங்க. தேங்க போய்ட்டு, நம்ம மாமியாரே, சாரி நீ இல்லைல்ல, இத்தனை நாளாக உன் கேரக்டரை முடிக்காமல் வச்சுருந்தேன், இப்போ தான் வேறு டைம் வந்துருக்கு, என்னையும் என் வயனை பிரிக்க அவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பேன், உன்னை விட்டு வைப்பேனா? அதனால் உன்னைய அப்படி இப்படி கொல்லணும்லாம் எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. ஏன்னா உன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்கு, நீ ஸ்ட்ரைட்டாக செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து கண்ணா பின்னா ஷூட் பண்ணுறான். அது வேறு யாரும் இல்லை, உங்கள் மாம் தான், அது அவங்களோட ஃபேக் மாம்.
அவங்க தான் அவங்கள தான் கண்ணா பின்னான்னு ஷூட் பண்ணி அவங்கள கொலை பண்ணிடுறான். இப்போ ஜிமின் வந்துட்டு நான் மாமே எல்லாம் ஓகே தானே, எல்லாமே ஓகே தான்டா என்ன, இப்போ தான் ஒயின் கூட ரொம்ப அழகாக லைஃப் போயிட்டுருக்கு, அப்படியே போகணும்னு நினைக்கிறேன். இடையில இவ வேற ரொம்ப பெண்டிங் லிஸ்ட்லேயே இருந்துட்டாளா, ஆனாலும் இந்த கேரக்டர் எல்லாம் மறந்துருப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக ரொமான்டிக்காக போச்சுல, அதனால் அதான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு மாதம் ஒரு என்ட்ரி ஒரு எண்டிங் கொடுத்துடலான்னு பார்த்தேன், கொடுத்துட்டேன். இவள் பாடி கூட என் கண்ணில் படக்கூடாதுடா, எங்கேயாவது கொண்டு போய் கண்காணாத இடத்துல போட்டுருங்க. ஒத்தா வெறியாக வருது இவளை பார்க்கும்போதெல்லாம். எங்கள் அப்பனை அழிச்சு அவன் சொத்தெல்லாம் வாங்கணும்னு நினச்சவங்க எச்ச குடும்பம் இதெல்லாம் கருமம். இதுங்களுக்குள்ளெல்லாம் எப்படி தான் என் ஆள் வாழ்ந்தாலோ தெரில, எனக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே. அவன் இவங்களுக்குள்ளே இருந்தான்னு இவ்வளோ கஷ்டப்படுதுனா தெரியுமா? ஏய் விட்றா விடு கொண்டுட்டில பாடி எங்கேயாவது போச்சிடலாம். இல்லை மச்சான், நான் நார்மலாகவே ஒரு கொலை பண்ணணும் அப்படின்னா நல்லா துடிக்க அப்படியே ஒரு மாதிரி நல்லா ருசிச்சு கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு ஆள். இவெல்லாம் பார்த்தா கொல்லணுன்னு கூட தோணல, காரி மூஞ்சில் துப்பணும் போல தோணுது. இருந்தாலும் இவளை விட்டு வைக்க வேறு மனசு வரலையா? ஏன்னா நானே ஒயினும் சந்தோஷமாக இருக்கிறது இவள் கண்ணுக்கு மட்டும் ஊற்றிச்சுன்னா வச்சுக்கோ, அத்தா பிரியணும்னு நினைப்பான், எப்படியாவது பிரிச்சிடணும்னு நினைப்பான். அதுதான் இவளை பேசாமல் போட்டால் என் வேலை முடிஞ்சுன்னு நினச்சேன். ஆஹா சரிடா மச்சான், அது என்ன கழுத்தில் ஒரு காயமா எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க தொட்டு பார்க்குறான். அது வேற ஒன்றும் இல்லை, உங்கள் ஹக்கீஸ் மார்க் தான். அப்போது இங்கே ஜிமின் பார்த்துட்டு நான் மச்சான் சம்பவமா சம்பவமா இல்லை சம்பவக்காரி பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு வந்தியா? டேய் ஏண்டா நீங்கள் சம்பவம் தான், எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு வந்திருக்கேன். ஓ முன்னாடி எப்படா மச்சான் உன்னை விட்டா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறா. அதுவா உனக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன் மச்சான். ஏதே எனக்கா? டேய் என்னை பார்த்தா உங்கள் எல்லாத்துக்கும் எப்படா இருக்கு? நீங்கள் திங்குற சொத்துக்கு நான் ஊருக்காயா? டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவகிட்ட அப்படியே சொல்லியிருக்கேன். ஜிமினுக்கு ஆக்சிடெண்ட்டு 1 o'clock நீங்கள் அவளை கிட்னாப் பண்ணிட்டு கூப்பிட்டீங்கல்ல, அதான் சொன்னேன். 1 o'clock அவனுக்கு கூப்பிட்டான், அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நான் இப்போ தான் போய் பார்க்க போகிறேன், போய் பார்த்து வரேன்னு சொல்லி தான் வந்திருக்கேன். அதனால் அவள் கண்ணிலலாம் சிக்கிறாத சரியா, அப்புறம் உன்னையும் உப்பு கண்டமாக்கிறவன் பார்த்துக்கோ சரிடா. அண்ட் ஆல்சோ எனக்கு இங்கே பேசிகிட்டு இருக்கலாம் நேரம் இல்லை, ஸ்டோரி என் பண்ணுறதுக்கு வேறு டைம் ஆச்சு. நான் அப்படியே அவன் என்னை பார்த்துட்டு அப்படியே ஜாமுன்னு வீட்டுக்கு போயிட்டு வரேன் சரியா. இல்லாட்டி 1008 கேள்வி கேட்பான் அவன், எனக்கு வேறு அவள் இல்லாமல் இருக்கவே முடிய மாட்டேதுடா. டேய் இருக்க முடியாதுடா, உன்னால் எப்படி முடியும்? சும்மாவே அவள் இல்லாமல் நீ இருக்க மாட்ட, இப்போ வேறு 2 பேரும் 2 சைடும் டபுள் சைடு நல்லா லவ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. குழந்த வேற விடுவியா நீ? அதானே விட மாட்டேன். சரி நான் போயிட்டு வரேன், என் நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டு உங்களை பார்க்க வரான். பார்த்தா ரூமில் நீங்களும் உங்கள் பையனும் ஒரே மாதிரி சேம் பொசிஷனில் தூங்கிட்டு இருக்கீங்க. ஏங்க அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறான். லைக் அந்த சேத்தையா நடுவில் நீங்கள் உங்கள் பேபி இந்த சைடு அந்த மாதிரி தான் படுத்துருக்கீங்க. தேங்க அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு தெரியுத தேங்க தான் உங்களை ஹக் பண்ணியிருக்கான்னு. நீங்கள் அப்படியே திரும்பி தேங்க ஹக் பண்ணிவிட்டு நீங்களும் அப்படியே நல்லா நிம்மதியாக தேங்கோட செஸ்ட்டில் உங்களோட ஹெட் வச்சு தூங்குறீங்க. தேங்க அப்படியே உங்களை ஹக் பண்ணி தூங்குறான். உங்கள் பேபியும் அப்படியே நல்லா நெளிஞ்சிட்டு கொழிஞ்சிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணி தூங்குறான். இப்படியே உங்கள் லைஃப் ரொம்ப ஒரு மாதிரி அழகாக போயிருந்துருக்கும். ஓகேடா சரி, இதோட இந்த ஸ்டோரி நானும் இங்கே என் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ எப்படி இருந்துச்சுன்னு தெரில, ஸ்டோரி வாஸ் டோட்டலி ரொம்ப நிறைய பேர் அடிக்ட் ஆகிருந்தீங்க. எல்லாத்துக்கும் இது ஒரு ஹாப்பி என்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கோங்கடா ஓகேவா. எனக்கு இப்போ எப்படி என் பண்ணுறதுன்னு தெரில, பட் இருந்தாலும் ஒரு ஹாப்பி என்டிங் வந்து நான் ஆல்ரெடி இது வந்து டிசைட் பண்ணி வச்சதான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இனி உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு எனிமீஸும் வரமாட்டாங்க. ஸோ மஜா பண்ணுங்க ஓகேவா. அண்ட் ஆல்சோ எப்பயுமே இந்த அட்மினை மறந்துடாதீங்க. எப்படியோ ஃபைனலாக ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு பங்கமாக ஏதாவது ஸ்டோரி ஆகலாம் ஓகேவா. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகேவா. இதுவே ஒரு நல்ல எண்டிங்காக தான் இருக்கும். இதுக்கு மேலே ஸ்டோரி கொடுக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஸ்பெஷல் பார்ட் கூட வேணான்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா ஸ்பெஷல் பார்ட்டில் என்ன வரப்போகுது, மிஞ்சி போனால் என்ன, அவங்க 2 பேர் லவ் பண்ணுவாங்க, லைட்டாக 2வது குழந்த வரும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் ஸ்பெஷல் பார்ட்ஸை கொடுக்கறத விட நம்ம இது இங்கேயே ஃபினிஷ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
சரி அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவாடா சரி. இந்த எண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும்னு எனக்கே தெரிலடா. முடிஞ்ச அளவுக்கு நான் ஜூன் போட ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் இன்னொரு வாய்ஸ் ஓவர் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் ஐ டோன்ட் ஹாவ் அ டைம் டு டூ தட். ஸோ பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே பை. லவ் யூடா ஜெரீஸ்.